அளவிலடங்கா அன்பின் நேரத்துக்கு உங்களை வருக வருகன் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான ஊழியக்கார் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் யார் இவரன்? சகோதரர் பெனட் கிறிஸ்டோபர். ஒப்புர வாக்குகிற ஒரு ஊழியம், அவர் பேர் அதுதான், ரிகன்சிலிங் மினிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களை வருக வருகன் வரவேற்கிறோம். இன்னைக்கு உலகெங்கும் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்களை கூப்பிடுறோம் இல்லையா பாப்பா? அது பேர் என்ன சொல்றோம்? உலக தமிழ் கிறிஸ்துவ குடும்பங்களின் சங்கமம். ஆஹா பாஸ்டர், இந்த இனி மாநாடு இந்த பேரே வந்து ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி யூனிக் ஆஃப் இட்ஸ் ஓன். அது ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அப்படி தான் நினச்சேன் நான், அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க இனி அப்படின்னு. ரொம்ப ஆவிக்குரிய விருந்தும் தரோம், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னிசை விருந்தும் தரோம், வசனம் தரோம். இன்னைக்கு பாஸ்டர் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியல, நல்ல சூப்பரான பாட்டு. இனி மாநாட்டில் நான் பாடுவேன், பாடுவோம் ரெண்டுமே. அப்போ ஆராதனை திருவிழாவும் இருக்கு. எஸ், அந்த ஆராதனை திருவிழாவில் நம்ம அருமை பாஸ்டர் பெனட் கிறிஸ்டோபர் வர போகிறாரு. அவரும் என்ன பாட போகிறாரு? நான் பாடுறேன்பா, நீங்களும் பாடுங்க. அந்த ஒரு ஸ்டான்ஸா பாடி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை உங்க கிட்ட கட்டளையிட்டு இருக்காரு. உலகெங்கும் பார்க்கிற தமிழ் குடும்பங்கள் எல்லாம் என்னது? பாடுவேன் பாடுவோம் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயான்னு ஒரு சபையிலும் பாடுறாங்க. அது இன்னைக்கும் அவர் கிட்ட வரும்போது அவர் சொன்னார், இனின்னு சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு. ஸோ அவருக்கு கொடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாமா? முதலாவது கண்டிப்பா பாஸ் சொல்லுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். 2வது அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனம் படிமா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது ஒரு ஆழமான கிறிஸ்தவத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு வசனமா நான் பார்க்கிறேன். இனி என்ற இந்த மாநாடுக்கு இது ஏற்ற ஒரு வசனமா இருக்குன்னு நான் நம்புறேன் ஐயா. நம்புறேன்லாம் இல்ல, எல்லாரும் அதை நம்பிட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன நம்புறது? ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, இன்னைக்கு ஜனங்களோடு பேசுறாரு. இனி வாழ்வது நான் அல்லப்பா. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த பவுல் எழுதுறாரு.
ஏன்னா பவுல் ரோமருக்கு எழுதும்போது அதனுடைய 6வது அதிகாரத்தில் சொல்றாரு, பாவத்திற்கு மரித்த நான் இனி எப்படி அதில் பிழைப்பேன். அது சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா. அப்போ இனி நான் அல்ல, ஐ எம் நோ மோர் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, என்னுடைய பழைய மனுஷன் அவன் ஞானஸ்நானத்தினாலே அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான் என்பது அங்கே வெளிப்படுகிறது. ஸோ நான் பழைய மனுஷன் பயங்கர கோவப்படுவேன், சண்டை போடுவேன், பாவத்தில் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்னா பாஸ்டர், ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த ரோமர் 6 அழகாக சொல்லுவார், அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். ஸோ தண்ணிக்குள்ளே போகிறது என்னன்னா, அந்த பழைய சரீரத்தை மாம்சத்தை நான் அடக்கம் பண்ணிட்டு மேலே எழும்பி வரும்போது கலாத்தியர் 3:27 படி நான் புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு வெளியே வரேன். ஸோ இனி பழைய மனுஷனுக்கு அங்கே இடம் கிடையாது, இனி அந்த கோபத்துக்கு இடம் கிடையாது, இனி பாவத்திற்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், ஏன்னா நான் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறேன், அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஸோ என்னுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுறார், நான் புதிய சிருஷ்டியாக மாறிட்டேன். என்னோட பழைய அடையாளத்தை அவர் கலைந்து போட்டு கிறிஸ்தவன். ஏன்னா ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது அவன் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறானாம். ஸோ கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது புதிய அடையாளம் கொடுக்கும். அப்போ இனிமா நாட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே அவங்க பழைய மனுஷனா வந்தாலும் புதிய மனுஷர்களா. ஆமென், ஆமென். எவ்வளவு குடும்பமே ஒரு புது வாழ்வடைந்து புதிய வாழ்வு, புது நம்பிக்கை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏன்னா இதுல கிறிஸ்டல் கிளியரா போட்டிருக்குது. இப்ப நிறைய பேர் நம்மள சொல்லுன்னா இன்னிச்சு ஆராதனை திருவிழா இன்னிச்சு இதே வேலையா அப்படின்னு. அப்ப அந்த வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா, நானே படிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் முடிஞ்சு போச்சு மேட்டர். இன்னொரு வசனம் கூட நீங்க சொன்னீங்க. ஆமாமா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகளை யதார்த்தம் அல்லவோ. யதார்த்தம் அல்லவா. இன்றைக்கு இனிமா நாட்டுக்கு வர நீங்க அந்த புதியதா எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எல்லாமே எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அறிஞ்சிருந்தா அந்த பழைய சுபாவம் உள்ள மனுஷன் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி வேதனை சாஸ்திரியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், மனிதன் செய்கிற தவறுகளிலே 70 விழுக்காடு வாயில செய்யறதுதான். இங்க பாருங்க, இப்ப எல்லா வீட்டுல இந்த பெரியவங்க சில சமயம் ரொம்ப பரிதாபமா சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி வரீங்களே அம்மா, என்ன பையன் என்ன. அவங்க சொல்ல மாட்டாங்க என்னன்னு. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இந்த பிள்ளைய அடைஞ்சிட்டு இருப்பாங்க. வயசான கூட அதே மாதிரி அதட்டுறது, அவங்க மருமக ஒத்துக்குவாங்களா? அவங்க மருமகளே அதே மாதிரி கத்துனா ஒரே வார்த்தை எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, பெரியவங்க பேசினா கம்னு இருப்பாங்க, பெரியவங்க பேசினா கம்னா இருக்கிறாங்க, சொல்லுங்க கம்னா இருக்கிறாங்க, யார் வாய்ஸ் அப்படின்னா என்ன ஆயிடுது, அவங்கள ஒரு வழி பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. உங்க அம்மா ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு என்ன ஆயிடுது, வீடுங்கள்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுது, பஞ்சாயத்து. ஆமா, இனி மாநாட்டுக்கு வருகிறவர்கள் அதுக்கு ஒரு புரிதல் வந்துடும். என்ன வரும்னா, நீங்க வருதுனால இந்த வசனம் உங்களுக்கு தெரியாது, நல்லா தெரியும். அப்ப அங்க வந்தா என்ன ஆகும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் என்று தேவன் என்ன பண்ணிருக்காரு. நிச்சயமா பாஸ்டர் சொன்ன அந்த வசனம், வாழ்வது நான் அல்ல நீ என்ன வேணா பேசு. ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்டர் அவங்களுக்கும் நல்லா சத்தியம் தருது, ஒரே கத்துறாங்களே அவங்கள. பாஸ்டர் சொன்னாரு, அப்ப நீ என்ன பண்ணணும்னு உனக்கு அருமையா ஒரு ஆலோசனை சொல்லவான்னு. சொல்லுங்க பாஸ்டர். அப்ப அவர் சொன்னாரு, சாதாரணமா மனுஷன் வாயிலிருந்து சொன்னா நடக்காது,
1 கொரிந்தியர் 9:19 போட்டிருக்கிற மாதிரி, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். பார்த்தீங்களா? இந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வந்துடும். என்னைத்தானே A to Z எல்லாருக்கும், எல்லாருக்குமா அல்லது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அல்லது பணம் படைச்சவங்களுக்கு மட்டும், பணம் இல்லாதவங்களுக்கு போட்டுக்குதா பாஸ்டர்? இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்கும் போட்டு எல்லாருக்கும் A to Z இல்லையா? ஆனா அது முடியாது. பார்த்தீங்களா? அவங்க கிளீனா உண்மையை ஒத்துக்கிறாங்க. முடியாது பாஸ்டர், எல்லாருக்கும் அடிமையாக. ஆனா இனி மாநாட்டில் வரவங்களுக்கு அது முடியும். எப்படின்னா ஒரு புரிதலை உண்டாக்கும். இப்போ பால் குடிக்கிற அந்த குழந்தை அம்மா முடிய பூச்சி இழுக்கும், போட்டு இப்படி அடிக்கும். ஏய் என்னையும் அடிக்கிற, நான் யார் போட்டு அடிக்கிறேம்மா பதிலுக்கு. அப்ப அதுக்கு ஒரு புரிதல் வருது இல்லை? அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசுறவங்களுக்கும் இனி மாநாட்டுக்கு வந்து பாருங்க, அந்த புரிதலை தேவன் எப்படி உங்களுக்கு தராருங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாயிடுவீங்க, ஒருவருக்கு ஒருவர் பாட்டுல புத்தி சொல்லுவீங்க. எவ்வளவு கீர்த்தனை! எல்லாரும் வராங்க, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் பிதாவே. இந்த வேளையில் ஐயா, இந்த இனி மாநாட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எபிசோடை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். பாடலையும் உங்கள் வார்த்தைகளை தியானித்த தியானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. பரிசுத்த ஆவியானுடைய கரம், தேவனுடைய திட்டம் இதை சுமக்கிறது என்று நாங்கள் நம்புகிறாயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உம்முடைய பிள்ளைகள் செய்கிற இந்த மகத்துவமான ஊழியத்தை கர்த்தரே பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறாயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. தேவ கிருபையும் மனுஷ தயவும் அதிகமாய் உண்டாயிருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாருக்குள்ளே ஒரு ஏக சிந்தை, ஒரே மனதை, ஒரே ஆவியானவர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் ஐயா, இது உங்களுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண, உலக தமிழ் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்க, இனி என்கிற இந்த வார்த்தையின் ஆழம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெளிப்படும்படி அந்த 3 நாட்கள் 28, 29, 30 ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த 3 நாட்களையும் பரிசுத்த ஆவியானவர் அப்ப அபிஷேகிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. இதற்கு பொறுப்பெடுத்து செய்கிற பாஸ்டர் சாம் ராஜ்குமார் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற ஜீவனை பயன்படுத்தி அவர்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அப்பா, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்திலும் வருகிற ஒவ்வொருவருடைய தேசத்திலும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான ஒரு ஜெபம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்போ இந்த வெப்சைட் உள்ள வந்துடுங்க. இப்போ லிங்க் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்துங்க, ஃபோன் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். ஏன்னா இது சகல பாதுகாப்புக்குள்ளேயும் பண்ணணும் இல்லையா. சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள் அதையெல்லாம். ஸோ இந்த லிங்க் உள்ள கரெக்டாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த காரியம் ஏதுன்னு கிறிஸ்டல் கிளியராக இருக்கோ நீங்கள் அது உள்ளே வந்துடுங்க. வரும்போது உங்களுக்கு எல்லா தெளிவும் அதிலே கிடச்சிரும். சரிங்களா?
நாங்கள் விடைபெறுகிறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. நன்றி நன்றி. Jesus Unlimited Ministries presents Global Tamil Christian Families Conference உலக தமிழ் கிறிஸ்துவ குடும்பங்களின் சங்கமம் 2025 August 28, 29, 30 at Chennai, India. For registration, sponsorship opportunities and inquiries, contact +91 938 4420 தொடர்புக்கு 919384420108 இனிதமிழ்@gmail.com.